வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அல்லேலூயா. கன்னடா பைபிள்ல ஆமென். இங்கிலீஷ்ல நம்ம எல்லாம் சேர்ந்து 10ஆம் வசனத்தை அல்லேலூயா. இன்னொரு அற்புதமான சங்கீதம் 146ஆம் சங்கீதம். இந்த 146ஆம் சங்கீதம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, ஆத்துமாவை நோக்கி சங்கீதக்காரன் கர்த்தரை துதிக்கும்படியாக கட்டளையிடுகிறான். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. குறிப்பா உயிரோடு இருக்கும் மட்டும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறான். இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, அவரில் தான் நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் நம்பிக்கை இருக்கிறது. அல்லது நாம் நம்புகிறது கர்த்தரால் மட்டும் தான் வாய்க்கும். மூன்றாவது, மனிதனை நம்பாத அப்படின்னு இந்த சங்கீதம் சொல்லுது. என்ன சொல்லுது? மனுஷனை நம்பாத, யாரையும் நம்பாத, கர்த்தர் ஒருவரை தவிர யாரையும் நம்பாத, கர்த்தரை மாத்திரம் நம்பு என்று சொல்லுகிறது. அடுத்து ஒரு 3 வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம். Prophecy about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம். கடைசி பகுதி 10ஆம் வசனம் நாம் வாசித்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் என்றென்றைக்கும், சொல்லுங்க, என்றென்றைக்கும் அரசாளக்கூடியவர் கர்த்தர் தான். பிரபுக்கள் அல்ல, இப்பொழுது இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் அல்ல, கர்த்தருடைய ராஜ்யம் தான் என்றென்றைக்கும் நிலை நிற்க போகிறது. இதை இந்த நாளிலே நாம ஒவ்வொரு வசனத்தையும் அதன் பின்னணி அர்த்தத்தோடு தியானிக்கலாம். முதலாவதாக இந்த இந்த பகுதியை நாம தியானிக்கிறதற்கு முன்னால, ஆண்டவர் அல்லது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி தந்து ரட்சிப்பின் வேலையை செய்து முடிக்க ஆதீனத்தில, அப்படின்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ப்ரீ டெஸ்டினேஷன், முன்குறிக்கப்படுதல். இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த சங்கீதத்தை படிச்சா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, இது நான் சர்ச்சு மறந்துட்டு பைபிள் காலேஜின் பேசுகிறாருன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த சங்கீதத்தில் இருக்கிற உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ப்ரீ டெஸ்டினேஷன், முன் குறித்தார். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, இப்ப யார் ரட்சிக்கப்படணும் யார் ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் முன் குறிச்சிட்டாரு. ஆகவே இவங்க தான் உள்ள வருவாங்க, இவங்க உள்ள வரமாட்டாங்க. ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் முன் குறிக்கல. ரெண்டாவது, இவங்க வசதியா வாழணும், இவங்க ஏழையாவே இருக்கணும், ஆண்டவர் முன் குறிச்சிட்டாரு. இப்ப இன்னொரு பேரை சொல்றாங்க. என்ன அதுக்கு பேரு சொல்லுங்க? தலையெழுத்தான். அது இன்னொரு ஆழமா வீதி, எல்லாம் வீதிப்படி தான் நடக்கும். இல்ல, எனக்கு வாய்த்தது. இதுக்கெல்லாம் பேரு முன்குறித்தலாம். உனக்கு வாய்த்ததும் முன்குறிக்கல, நீயே குறிச்சுக்கின. கடைசி தீர்மானத்தை யார் எடுத்தது? உனக்கு வாய்த்தது எதுவா இருந்தாலும் கடைசி தீர்மானத்தை யார் எடுத்தது? நீ தான் எடுத்த.
அப்ப அதுக்கான முழு பொறுப்பையும் அது எதனா கிட்டும். இந்த ஷர்ட்டு 10 ஷர்ட் காமிச்சான். கடைசியா இது வேணும்னு எடுத்துக்கினேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க என்னமோ டாட் ஆகுது. இதுக்கு தப்பு யாருது? ஏய், நீ பார்க்கலையான்னு கேட்க முடியுமா? ஐன்னே சொல்ல முடியாது. அது வேற விஷயம். முடியாது. அப்ப இந்த இந்த கடைசி தீர்மானத்தை நான் தான் எடுத்துட்டேன். ஆகவே நான் தான் என்ன பொறுப்பு. முன்குறிக்கப்பட்டது இதெல்லாம் இல்ல. உலக தோற்றம் முதற்கொண்டே மனுக்குலத்தை ரட்சிக்க இயேசுநாதர் சிலுவையிலே மரிக்கணும்ன்றது தான் முன்குறித்தார். வேற எதையும் முன்குறிக்கல. என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும்? ஏழை ஏற்றத்தாழ்வுகளை முன்குறிச்சிட்டாரு. யார் ரட்சிக்கப்படணும் யார் ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு முன்குறிச்சிட்டாரு. எல்லாம் தலைவிதி படித்தான் நடக்கும், எல்லாம் தலையெழுத்து படித்தான் நடக்கும். இன்னும் சிலரு ஆண்டவருடைய திட்டத்துல உனக்கு இந்த நோய் வர்றன்னுக்குது, யார் என்ன பண்ண முடியும்? இன்னொரு முறை இந்த மாதிரி பேச்செல்லாம் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஆண்டவருடைய அவருக்கு வேற வேலையே இல்லை, அவருக்கு வேற வேலையே இல்லை. அவர் உக்காந்து உன்னை பழி வாங்கணும்ட்டு இந்த நோவெல்லாம் தலையெழுத்துல எழுதுறாரா? இல்ல இல்ல. அவர் ஒன்னே ஒண்ணுதான் முன்குறிச்சார். அது என்ன? தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்றதை மட்டும் தான் முன்குறிச்சு. புரிஞ்சுச்சா? கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அப்போ ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வதிக்கப்படுகிறான், ரட்சிக்கப்படுகிறான். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதை ஆண்டவர் தீர்மானிக்கிறது இல்ல. ஆண்டவர் அதை யார் ஏத்துக்குவான் யார் ஏத்துக்க மாட்டான்னு தீர்மானிக்கிறது இல்ல. கிறிஸ்துவை மரிக்க கொடுத்தார், அதை தான் தீர்மானிச்சார். ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உன்னுடைய விருதம். இப்போ ஆண்டவர் இயேசுநாதரை குறித்து சொல்லப்படுகிற அந்த பகுதிக்கு வரும்பொழுது நான் இதை சொல்றேன். ஆண்டவர் உன்னை சுகப்படுத்துறாருன்னு நான் சொல்றேன். என்னையா இல்லையா? நேத்தான் டாக்டர் இஷ்டம் நம்பின் போ. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை முன்னிட்டு வசனத்தின் அடிப்படையில கர்த்தருடைய உதவியை கொண்டு நான் சொல்றேன், உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு வழியிலே போய்க்கிறார். இஷ்டம். அத ஆண்டவர் முன்குறிக்கல. உன் ஏழ்மை ஆண்டவர் முன்குறிக்கல. உன் நோய் ஆண்டவர் முன்குறிக்கல. ஆண்டவர் உனக்காக கிறிஸ்துவை மரிக்கிறதைத்தான் முன்குறிக்கும். இத மனசுல வச்சுக்கலாம். இப்போ இந்த மனசுல வச்சுக்கின்னு இயேசுநாதரை சிலுவையிலே மரிக்க பிதா முன்குறித்தார்னு மனசுல வச்சுக்கிட்டு இப்போ முதல் வசனத்தை படிங்க. 146:1 படிங்க. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா. ஏன் ஆத்துமா கர்த்தரை துதிக்கணும்? இயேசுநாதரை எனக்காக சிலுவையிலே மரிக்க பிதா முன்குறித்தார். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. புரிஞ்சுச்சா? இப்ப தானா துதி வந்துரும். இயேசுநாதர் எனக்காக சிலுவையிலே மரிப்பதை பிதா முன்குறித்தார்னு நினைச்சா தானா என்ன வந்துரும்? அல்லேலூயா வந்துரும். வருதா ஒரு அல்லேலூயா? அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அடுத்து எவ்வளவு நாளைக்கு? நான் நல்லாகிற வரலாம். அப்படியா? அந்த கடைசி பிரத்து கூட, அந்த உயிர் விடுறப்ப கூட அல்லேலூயான்னு உயிர் விடணும். பிரைஸ் தி லார்ட், என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி அப்படின்னு நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் தேவனை கீர்த்தனம். நான் உயிரோடு இருக்கிற வரையில் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன், அவரை துதிப்பேன், அவரை ஸ்தோத்தரிப்பேன். அப்ப இது எங்க? ஏன் ஃபர்ஸ்ட் ஏன் அவர் சிலுவையிலே மரிக்க பிதா என்ன பண்ணார்? அவரை முன்குறித்தார். முன்னாலேயே உனக்காக எனக்காக ரட்சிப்பின் பாத்திரமாய் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். ஆகவே நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். சென்டர்ல சில தடங்கள் வருகிறது. இப்பெல்லாம் அது வருது இல்ல. அப்பெல்லாம் வெறும் தூர்தர்ஷன் மட்டும் வரும். 10 நிமிஷம் ஆனவன டக்குன்னு நின்றுட்டு பிறகு ஒரு தடங்களுக்கு வருந்துகிறோம். சாரி ஃபார் த
இன்டரப்ஷன், தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வரும் கதை. ஏற்கனவே போட்டது திரும்பி இன்னொரு வாட்டி ரிப்பீட் ஆகும். இப்படி பார்த்து பார்த்து பழகிட்டோம் நம்ம இல்ல. ஓகே. ஆனா என்ன சென்டர்ல தடங்கள்னா, ஆண்டவரை விட்டுட்டு சிலுவையில மரிச்சவரை விட்டுட்டு 3ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது நம்ம நம்பிக்கை யார் மேல போகுது? பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கோ. ரட்சிக்க ஒரே வழி எதுதான் சொல்லுங்க. ரட்சிப்பு எப்படிப்பா வருது? இயேசு கிறிஸ்தா. பாவங்களை அறிக்கை செய்து விசுவாசித்து அறிக்கை செய்து தீர்மானம் எடு, பாவின்னு ஏத்துக்கோ, அப்புறமா தான் அண்ணா பத்தியா பைபிள் ஸ்கூல்லு. ஓகே சரி. இப்போ பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாது. அப்படின்னா சிலுவையில மரித்தவரை மட்டும் நம்பு, வேற யாரையும் நம்பாத. அவங்களால உன்னை ரட்சிக்க முடியாது, அவங்களால உன்னை காப்பாத்த முடியாது, அவங்க உனக்கு துணையா இருக்க போறது இல்ல. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை என்ன பண்ணாத, நம்பாத. ஏன்னா அவனுடைய ஆவி பிரியும், அவன் மண்ணுக்கே திரும்பி போயிடுவான். அந்நாளிலே அவனுடைய யோசனைகள் எல்லாம் அழிந்து போயிடும். இந்த 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 பிரபு, இந்த மனுபுத்திரன் ஆவி சொல்லுங்க உயிர் போச்சுன்னா முடிஞ்சிச்சு. உடனே மேக்கப் எல்லாம் போடுவாங்க, இல்ல இருக்கிற நல்ல துணியை மாட்டுவாங்க, டை ஷூ எல்லாம் கூட போடுவாங்க, உங்களுக்கு பட்டு புடவை கட்டுவாங்க, சுத்தமா பவுடர் எல்லாம் அடிச்சு நெத்தியில சிலுவெல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு நல்லா வெள்ளை துணியெல்லாம் கத்திடுவாங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கிட்ட. அப்புறம் சர்ச்சில் கொஞ்ச நேரம் முடிஞ்சா சர்ச்சை எங்க அங்க பொட்டியில. மனுபுத்திரனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்பும். எல்லாத்த விட அவனுடைய யோசனைகள் என்ன ஆயிடுதான், இப்ப கல்வியா பேசுறதெல்லாம் என்ன ஆயிடும். ஆர்லஸ் அண்ணனை அடக்கம் பண்ணாங்க. பண்ணிட்டு வரப்போ ஒரு ஒரு பெரிய கல்லூரி பேராசிரியர் என் பக்கத்துல நின்று இருந்தார். அவர் சொன்ன வார்த்தை, the greatest mind has gone to sleep. அவரோட மூளை ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப சிந்தனையாளர், திங்கர். அவர் அடக்க ஆராதனையில அவரு போல ஒரு ஆசிரியர் சொன்ன வார்த்தை, ரொம்ப சிந்தனையாளர் உறங்க போய்விட்டார், யோசனைகள் எல்லாம் போயிடும், உன்னுடைய யோசனைகள் எல்லாம் போயிடும். நீ உன்னுடைய அந்த மூளையில சிந்திக்கிற பார் சிந்தனை, அதை மட்டும் ஒரு டிவியில ஆண்டவர் காமிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிந்தனைகளை அப்படியே ஒரு டிவியில கனெக்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஆட்டா என்ன மாதிரி எல்லாம் கற்பனை வருது இந்த மூளையில, என்ன மாதிரி எல்லாம் யோசனை வருது இந்த மூளையில. நடக்காதது அப்படியே நடந்த மாதிரி சித்தரிக்க இந்த மூளைக்கு தான் தெரியும், நடந்ததை நடக்காத மாதிரி அழிக்கிறதுக்கும் இந்த மூளைக்கு தான் தெரியும். ஆனா அதெல்லாம் அந்த யோசனைகள் எல்லாம் மண்ணுக்கு மண்ணா போயிடும், அழிஞ்சு போயிடும். அப்போ அடுத்த கேள்வி வருது, சிலுவையில மரிச்சவர் மண்ணா போலியா? சிலுவையில மரிச்சவர் சோதனை அவருடைய சிந்தனைகள் அழிஞ்சு போலியா? அழிஞ்சு போல. பாக்டீரியா வந்து அவர் உடம்ப அட்டாக் பண்றதுக்குள்ள எழுச்சிட்டாரு, உயிரோட எழுச்சிட்டாரு. புரியுதா? அழுகிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே உயிரோட எழுச்சிட்டாரு. அந்த அந்த ரத்தம் இன்னும் அது டோட்டலா நல்லிஃபை ஆகிறதுக்கு முன்னால, ஒண்ணுமில்லாம ஆகிறதுக்கு முன்னாலே உயிர் தெரிந்துட்டாரு. ஆகவே அது அவரை என்ன பண்ணாத, இது அவரை பாதிக்காது. அவருடைய ஆவி பிரிஞ்சிச்சு தற்காலிகமா, திரும்பி அதே சரீரத்துல வந்துச்சு. இதா அவரை உயிரோடு எழுப்பிட்டாரு.
இப்ப இந்த வசனம் இயேசுநாதருக்கு பொருந்தாது. ஆகவே தான் பிரபுவை நம்பாத, மனுஷனை நம்பாத, சிலுவையிலே மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பு. அவர் யாரு? அவர் எப்படிப்பட்டவர்? அடுத்த வசனத்துல 5ஆம் வசனத்துல யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். யாருடைய தேவனா? சத்தமா சொல்லுங்க. யாருடைய தேவன்? யாக்கோபின் தேவன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபை பத்தி பேச போனா இன்னைக்கு சாயந்தரம் வரலும் போயிடும், அவனுடைய போராட்டமான வாழ்க்கை. ஆனா இந்த யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர்? யாக்கோபனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்துச்சு. ஆனா ஒரு சம்பவத்தை நான் நினைவு கூர்ந்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் காலை பிடிச்சுக்கிட்டான். இப்போ 20 வருஷம் அண்ணனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டான். அங்க மாமனார் வீட்டுல மனசுத்தாபம் ஏற்பட்டுச்சு. மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு எங்க போறதுன்னு தெரியாத ரிட்டர்ன் ஆயிங்க. யோசித்து பாருங்க. அங்க போக முடியாது. மாமனாரும் மச்சானுங்களும் காத்துனுக்குறானுங்க, இவன் எங்களை ஏமாத்திட்டான் அப்படின்ட்டு. எங்க சொல்லுங்க? மாமனார் வீட்டுல. இங்க போக முடியாது. ஏமாத்திட்டு வந்த அண்ணன் காத்துனுக்குறான், வெட்டிடலான்ட்டு. இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. எங்க போறதுன்னு தெரியாத ஒரு நிலைமை. இப்படி பிள்ளைகளை கூட்டிட்டு புறப்படுறான். அதுல ஒரு மனைவி கர்ப்பமா இருக்கிறார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு சூழ்நிலை, எங்க போறோம்னு தெரியல, புறப்பட்டு போயிட்டோம். இந்த ரூம்ல யாருக்குமே இந்த நிலைமை ஏற்பட்டது இல்லை. ஏதோ ஒரு இடம் நமக்கு இருக்கும், சில நேரத்துல ஏற்பட்டிருக்கலாம், இருக்கலாம். ஆனா யாக்கோபுக்கு ஏற்பட்ட மாதிரி இல்லை, யாக்கோபுக்கு நடந்த மாதிரி இல்லை. இந்த நிலைமையில வரான். அவன் என்ன பண்ணான்? அண்ணன் 400 பேரை கூப்பிட்டுக்குன்னு தம்பியை சந்திக்க வரான். இப்ப இவன் கேள்விப்பட்டான். ஒண்டியாவன் வந்திருந்தா கோவம் தணிஞ்சிட்டு இருக்கோம், ராசி ஆயிடலான்னு நினைச்சிருப்பான். அவன் யாருக்கு எவ்வளவு பேர் கூட வரான்? 400 பேர் கூட. யோசித்தான். இன்னைக்கு நம்ம கதை வரிசைப்படுத்தினா அது நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். எல்லாரும் யாப்போக்கு நதியை கடக்க வச்சுட்டான். எல்லாரும் இவன் மட்டும் காத்து. ஏசா வர்றதுக்கு முன்னால ஆண்டவர் வந்தார். ஆபத்து வர்றதுக்கு முன்னாலேயே போ என்று சொல்லி ஒரு முன்னால வருகிற தேவன். நீ போன்னு சொல்லிட்டு ஒரு முன்னால வருது. ஜனங்க தப்பு பண்ணிட்டாங்க. மோசே ஆண்டவர் கூப்பிட்டார். மோசே, நான் வரல, இனிமேல் தூதனை அனுப்புறேன், என் தூதனை அனுப்புறேன், அவன் உன்னை வழி நடத்தும். மோசே சொன்னான், உன்னுடைய சமூகம் வரலன்னா நான் போல, உன்னுடைய சமூகம் வரலன்னா நானு போல. ஆகவே தான் அந்த பாட்டு, போ என்று சொல்லி முன்னாலே வருகிற தேவன் இவரு. அண்ணன் மூலமா ஆபத்து வருகிறது. ஆண்டவர் முன்னால் அன்னைக்கு ராத்திரியே வந்தாரு. 2 பேரும் பேசுறாங்க. ஒரு புருஷனை போல ஆண்டவர் தன்னை காட்டி, ஒரு ஆண்மகனை போல காட்டி வருகிறார். காலை பிடிச்சுக்கிட்டான். காலை பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேன்றான், போராடுறான். ஆண்டவர் என்னை விடு, பொழுது விடிய போகுது, என்னை விடு, நான் போட்டோம், லெட் மீ கோ, என்னை விட்டு நான் போட்டோம். அவன் சொன்ன வார்த்தை, நான் அவன் போக விட மாட்டேன். நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை. இந்த ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை 20 வருஷத்துக்கு முன்னால் இப்படி போனப்போ ஒரே ஆளு, கையில கோலும் கை, அவ்வளவுதான். இப்போ 1க்கு 2, 2க்கு 4 மனைவி, 10, 12 பிள்ளைங்க, பெரிய பரிவாரங்கள், 2 பரிவாரங்கள், போதிய அளவுக்கு ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம், திரளான ஆஸ்தி எல்லாம் இருக்குது. இப்ப சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என்னை. ஆசீர்வாதம்ன்றது ஆஸ்தி இல்லை, ஆசீர்வாதம்ன்றது ஆடு மாடு கோழி கறி இல்லை.
ஆசீர்வாதம்ன்றது வேற வேற. ஓ, நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன், ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, அவன் தொடக்கிற கையை வச்சுட்டு அவன் அடுத்த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் கூனின்னு தான் நொண்டி நொண்டி தான் நடக்கும். சரி இருக்கட்டும். அந்த தேவன் யாக்கோபின் தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் யாக்கோபின் தேவன். காட் ஆஃப் ஜேக்கப் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? அவர் ஆசீர்வதிக்கிறவர். பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டே. கொஞ்சம் சிரிச்சு நேத்தான் சொல்லுங்களா. அந்த யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவர்? ஆசீர்வதி. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். இவர் மேல, சிலுவையிலே அறையப்பட்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறவன். அவர் எப்படிப்பட்டவர்? வானத்தை, அடுத்த வசனம், அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். இந்த ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லயும் சரி உண்மையை காக்கிறவர்னு உண்மையா சொல்லணும்னா அங்க பயன்படுத்தப்பட்ட மூல பாஷையில உடன்படிக்கையை காக்கிறவர். எதை காக்கிறவர்? எப்படி சொல்றீங்கன்னா, முன்னால வசனத்துல யாரை பத்தி சொல்லி இருக்கு? யாக்கோபு பத்தி. காட் மேட் அ கவனன்ட் வித் ஆபிரகாம். ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினாரு. அது அடுத்த சந்ததி ஈசாக்குக்கு போச்சு. அதுக்கு அடுத்த சந்ததி அந்த உடன்படிக்கையை காக்கிறவர். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்துங்க. உன்னோட என்னோட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணாரு. அது ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, நியூ கவனன்ட், புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார். இப்போ 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்க போகிறோம். நீங்க அடுத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்க இருக்குதுன்னு நீங்க கேட்டுவீங்க. லூக்கா 4:18 வரை படிச்சுட்டு இங்க வரலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 வரை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18 வரை. மேல இருக்குது பாரு, எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? டிவி. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் தேவாலயத்துக்கு போனார். இப்போ முழு வேதாகமும் நம்ம கையில இப்படிப்பட்ட ஒரு புத்தகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படி இல்லை. அதிகப்படியாம 6-10 வசனம் ஒரு சுருள்ல எழுதியிருக்கும். மேக்சிமம் 6-10 வசனம் தோல் சுருள். அது சுருட்டி அங்கங்க வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு வெளியே லைப்ரரிக்கு போய்க்கிறீங்களா நீங்க? லைப்ரரியில பார்த்தா சயின்ஸ் புக்கு தனியா, மேக்ஸ் புக்கு தனியான்னு வச்சிருப்பாங்க. அதுல அந்த புக்குக்கு பின்னால ஒட்டிட்டு இருக்கோம், அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா அப்படின்னு ஒட்டிட்டு இருக்கோம்ல. அந்த மாதிரி புஸ்தக சுருளுக்கு வெளியே எந்த வசனத்துல இருந்து எந்த வசனம் ஒட்டிட்டு இருக்கோம். இயேசுநாதர் போய் இருக்காரு அன்னைக்கு. வேலைக்காரன் இயேசுநாதருக்கும் அவனுக்கும் சற்றும் சம்பந்தம் இல்லை. அவன் ரேண்டமா உன்னை பிக்கப் பண்ணு வந்து கொடுத்தான். ரேண்டமா பிக்கப் பண்றதுனா எதனா ஒன்னு இழுத்துன்னு வந்து கொடுத்தான். இவர் அது பிரிச்சு படிக்கிறாரு. அங்க என்ன இருக்குது? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொடுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அனுப்பினார் அப்படின்றத படிச்சு அந்த புஸ்தக சூர்ல வேலைக்காரங்கிட்ட குத்துட்டு பிரசங்கம் பண்ண உக்காந்தாரு.
இந்த பின்னணியில திருப்பி 146ஆம் சங்கீதத்துக்கு திருப்பலாம். 7-9 வரை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 7-9 வரை எல்லாம் சேர்ந்து. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். இப்ப சொல்லுங்க, 7-9 வரை யாரை குறித்து? நல்லா சொல்லுங்க தைரியமா. யாரை குறித்து? லூக்கா வாசித்துட்ட பிறகு ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருப்பீங்க, ஆமா தானே? இவர் எப்படிப்பட்டவர்? இந்த மேசியா எப்படிப்பட்டவர்? ஃபர்ஸ்ட், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். அவர் நியாயம் செய்கிறவர். அவர் நீதிபதி, நீதியாய் நியாயம் விசாரிக்கிறவர். இஸ் a righteous judge. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் எப்பவுமே ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கமாய் நிற்பார், தாழ்த்தப்பட்டவர்கள் பக்கமா நிற்பார், மைனாரிட்டி பக்கம் நிற்குவார். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ரெண்டாவது, பசியா இருக்கிறவர்களுக்கு ஒரு நாள் காலையில இருந்து சாயந்தரம் வரலாம் பிரசங்கம் பண்ணிருந்தார். மாலை வேலை வந்துருச்சு, சீஷருங்க வந்தாங்க ஏசுநாதருக்கு. ஆண்டவரே, பொழுது சாய்கிறது, வனாந்தரமான இடம், ஜனங்களாம் பசியா இருப்பாங்க, நீர் பேசுறது போதும், நீர் பேசுறது, இந்த சிந்தனை உங்க எல்லாரும் மனசுல ஒண்ணுக்குது, நீ பேசுறது கூட போதும், சரி அனுப்பிவிடும். ஏசுநாதர் பார்த்தாரு, இப்படியா சொல்றீங்க, சாப்பாடு கொடுங்க. சாப்பாடா? வனாந்தரத்து இல்லையா? ஒருத்தர் இருந்தாரு ட்ரெஷரர், 200 பணம் குத்து வாங்கினா கூட இந்த ஜனத்துக்கு பத்தாதே, உனக்கு என்ன கவலை? வாட் பாதர்ஸ் யூ? உனக்கு என்ன கவலை? சாப்பாடு கொடுன்னு. உங்ககிட்ட என்ன இருக்குது? 5 அப்போ 50 பேரை வரிசையா உட்கார வை. வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் என்னை கேட்பவர் என்பதை நான் இந்த விசுவாசம் இல்லாத இந்த 12 பேரு அறிந்து கொள்ளும்படி இந்தா கொடுங்க. 5 அப்பா 2 மீனை 5000 பேர் சாப்பிட்டு 12 கூடை நிறைய தலை வாழை எடுத்தாங்க. மீனுன்னா, பொரிச்ச மீன் தவால இருக்கிற வரலாம் முழுசா இருக்கும், தட்டுக்கு வர்றதுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கும், பாதி போயிட்டு இருக்கும், ஆமா தானே? துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு அவர் சொல்லுங்க, பிரதர் கிடியன் சொல்றப்ப கூட சொன்னார், என்னன்னு சாப்பாடு பத்தி சொன்னார். சாப்பாடு ரொம்ப முக்கியம், ஒரு நாளைக்கு 3 முறை. ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுதான்? சாப்பாடு தான் முக்கியம், இதுதான் முக்கியம். ஆனா ஆண்டவர் நம்மை பசியினால வருத்த மாட்டார். ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. உபாகம புத்தகத்துல, கர்த்தர் உன்னை பசியினால் வருத்தி, நல்லா கேளுங்க, கர்த்தர் உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு நிரூபிக்க வச்சிடாத. அதான் அந்த பகுதி சொல்லுது. அவர் உன்னை பரிசீல வருத்தி சாப்பாடு கொடுக்கும்படியாய் வச்சிடாத. உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறுன்னு சொல்லிச்சு. அப்போ பசியாய் இருக்கிறவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு? ஆகாரம் கொடுக்கிறார். அடுத்து, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இது ரொம்ப முக்கியம். ரெண்டு வகையான கட்டு இருக்கிறது. லிட்ரல் செயின், ஜெயிலு, சிறைச்சாலையில இருக்கிறவர்கள், அவங்களுக்கு பிணையை செலுத்தி அவங்களுக்கு பெயில் பணத்தை கொடுத்து விடுதலையாக்குறது ஒண்ணு. இன்னொன்னு ஆவிக்குரிய கட்டு, ஸ்பிரிச்சுவல் செயின். பாவம், வறுமை, சாபம். ஒரு சில குடும்பத்துல நாம பார்க்க முடியும்,
அந்த அந்த சாபம் அப்படியே சந்ததி சந்ததியா வர்றதை பார்க்க முடியும். நான் உதாரணத்தை சொல்லுவேன், அது நல்லா இருக்காது. ஆனா ஒரு 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 சீசன்ல நாம ரட்சிக்கப்பட்டவங்க எழும்பி நின்று ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்க குடும்பத்துல இந்த சாபம் வர்றதை நான் பார்க்கிறேன், இதோட தடுத்து நிறுத்திடுங்க. ஸ்டாப் திஸ். எனக்கு அப்புறம் இந்த சாபம் தொடரக்கூடாது. சொல்லுங்க. எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? ஆமா, நம்ம முன்னால இருந்த சாபம் ஸ்டாப் ஆயிடணும். அது நிறுத்தப்படணும். அந்த சாபம் அங்கோட நிக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு ஜெனரேஷனுக்கு அந்த சாபம் வரக்கூடாது. வரக்கூடாது. கட்டுண்டவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? அடுத்து குருடரின் கண்களை திறக்கிறார். குருடர்களின் கண்களை திறந்தாரா? திறந்தாரா? இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று பர்த்திமையை கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரே எனக்கு இறங்கும். எல்லாரும் சத்தம் போடாத, போதகர் போகிறார், அவருக்கு டிஸ்டர்ப் ஆயிடும், சத்தம் போடாதன்னாங்க. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? இன்னும் சத்தமா கூப்பிட்டான். ஆண்டவர் அங்கிருந்து, இப்ப சினிமால ரொம்ப அழகா சித்தரிச்சிருப்பாங்க. ஒரு கருப்பு கோட்டு போட்டு நிற்பான், கையில ஒரு தட்டு வச்சு நிற்பான், ஒரு கோல் வச்சு நிற்பான், சத்தம் போடுவான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு. உடனே எல்லாம் சுமார் அமைதியா இருந்தோம். ஏசுநாதர் அவன் அனுப்புங்கன்னு வரப்பாரு. ஃபர்ஸ்ட் வேலையா கையில பிச்சை எடுக்கிறதுக்கு வச்சிருந்தான் பாரு முதலீடு, அத போட்டுருவான். மேல போத்தி நின்றான் பாரு, அந்த கருப்பு கீஞ்சத்து சால்வ பிச்சை எடுக்கிறதுக்கு, அம்மா தாயே, அத போட்டுருவான். போட்டு குருடன் வேகமா அந்த சத்தம் அந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிப்பான். ஆனா நம்ம ஆண்டவரே கூப்பிட்டா கூட இதெல்லாம் கூட எடுத்துன்னு போறவங்க நம்ம ஆண்டவரே சுகப்பத்துட்டுன்னு சொன்னா கூட கிட்டும், கொஞ்சம் தைலம் இப்படி வை, மாத்திரட்டாமா இப்படி வை, நம்ம அப்படித்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு வா எங்கிட்ட வான்னு, உடனே எல்லாத்தையும் போட்டு போனான். இதுலயே பெரிய லெசன், இதுலயே பெரிய பாடம் இருக்குது. கூடவே வச்சுக்கிறது நம்ம இதெல்லாம். என்னைக்கு தான் விட்டு தொலைக்க போறோமோ தெரியல. எங்க வீட்டுக்குள்ள போனா உபயோகம் இல்லாத பொருள் மலையாட்டங்குது. தேவையான ஒரு பொருளை தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது. தேவையில்லாததான் வீடு ஃபுல்லா ரொம்பிட்டுக்குது. துப்புரவாக்கிடணும், நம்ம கிளியரன்ஸ் பண்ணிடணும், ஜஸ்ட் கிளியரன்ஸ் பண்ணிடணும். குருடனின் கண்களை, அவன் தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கணும்ப்பா வாங்கினாரு. எல்லாத்தையும் போட்டு ஒன்னா அவனை சுகப்படுத்தி அவன் கண்களுக்கு பார்வை கொடுத்துட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காட் லவ்ஸ் யூ. இங்கதான் ஆரம்பமாச்சு இல்ல? கர்த்தர் உன்னை சொல்லுங்க. கர்த்தர் உன்னை பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லு 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 சிரிச்சுனே சொல்லு. காட் லவ்ஸ் யூ, காட் லவ்ஸ் யூ. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த இந்த 3 வசனங்கள். அடுத்து 9ஆம் வசனம், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். அது விட்டுருங்க, அப்புறம் போலாம், அது அப்புறம் போலாம். நம்ம எதிராளிங்களை பத்தி நம்ம சிந்தனையில கூட அவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. துன்மார்க்கரை பத்தி நம்மளுக்கு என்ன பேச்சு, விட்டுருங்க. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆண்டவரு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்ன கட்டளை இது. உங்க வீட்டுல யாராவது பரதேசி வந்து இடம் கேட்டா வீட்டை விட்டு துரத்தாத, அவனை என்ன பண்ணு, சேர்த்துக்கோ, அவனை சேர்த்துக்கோ, அவனுக்கு சாப்பாடு கொடு, அவனுக்கு ட்ரெஸ் கொடு, அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்து என்ன பண்ணு, சேர்த்துக்கோ. ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறவர். பரதேசிகளை கர்த்தர் என்ன பண்றாரா, காப்பாற்றுகிறார். திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் என்ன பண்றாரா, ஆதரிக்கிறார். எல்லாம் கொஞ்சம் கவனிங்களேன். நம்ம ஆண்டவருக்கு எத்தனையோ நல்ல பேருங்க இருக்குது. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, எல் ஷடாய்.
அவரு சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வவாபி, ரட்சிக்கிறவர், விடுதலை தருகிறவர், மீட்கிறவர். எவ்வளோ பேர் இருக்குது. காண்கிறவர், விசாரிக்கிறவர். அதுல ஒரு பேர் இருக்குது, விதவைகளின் நாயகனா. என்னது? விதவைகளின் நாயகன். அந்த வார்த்தையை கூட நான் பயன்படுத்த விரும்புறது இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் திஸ் வேர்ட். புருஷனை இழந்தவர்களுடைய நாயகன் யாரு? ஆண்டவர். அவங்க அழுதா அந்த அழுகைக்கு கோட்டைகளை இடிக்கிற வல்லமை இருக்கிறது. கோட்டைங்க இடிஞ்சிரும் அவங்க அழுதா. ஆகவே அவங்க வாயில நிக்க கூடாது. அம்மா உனக்கு என்ன வேணும் அம்மா? இந்தா போயினேரு, தயவு செஞ்சு என்ன எதுவும் சொல்லிடாதன்னு அவங்க கிட்ட ரொம்ப உஷாராக. ஏன்னா அவங்க நாயகர் யாரு சொல்லுங்க. அவர் இடைப்பட்டாருன்னு வச்சுக்கோ, நம்ம கதை காலி ஆயிடும். அதனால அவங்களுக்கு விரோதமா என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்க கூடாது. அவங்களுக்கு யாரு இருக்கிறாரு? கர்த்தர். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார். இது வேற யாராலையும் செய்ய முடியாது. வேற யாராலையும் செய்ய முடியாது. அவர் ஒருத்தரால தான் செய்ய முடியும். அவர் மட்டும் தான் நித்தியமாய் ஆதரிக்க முடியும். கர்த்தர் மட்டும் தான் என்றென்றைக்கும் ஆதரிக்கிறவர். ஆகவே ஆரம்பத்திலே நான் சொன்னேன்ல, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் யார் பேர்ல? கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலன்னு சொன்னேன்ல. யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். பாருங்க, இப்படிப்பட்டவர். இவரை குறித்து இந்த 3 வசனம் சொல்லிடுச்சு. கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் வரப்போகிறார், வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். He is going to establish his kingdom which will be eternal. அது நித்திய ராஜ்யமாய் இருக்க போகிறது. பாருங்க, கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார். அத்தனை சொல்லுங்க. எல்லாத்தையும் தான் நான் சொல்லிட்டேன்னு அந்த லாஸ்ட் ஒரு வார்த்தைனா சொல்லுங்க. கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார். The Lord reigns. கர்த்தர் ஆளுகை செய்கிறார். என் ஆத்துமாவே, முத வசனம், என் ஆத்துமாவே சொல்லுங்க சத்தமா, என் ஆத்துமாவே. ஏன்னா என் ராஜா, என் ஆண்டவர், என் கர்த்தர், என் மணவாளன் ஆளுகை செய்கிறார். உங்களுக்கு புரியுற பாஷையில சொல்லட்டுமா? எங்க வீட்டுக்காரர் தான் ராஜா. இந்த முழுசையும் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, எங்க ஐயா தான் ராஜா, என் ஆண்டவர் தான் ராஜா, அவர் தான் அரசாள்றார். ஆளுகை அவருடையது. ஆகவே எனக்கு என்ன இல்ல, குறை இல்லை. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி. கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே தலைமுறை தலைமுறை